இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மகளிர் தினத்தையொட்டி தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான் போட்டி. 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரிக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகம். ஒரே மேடையில் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்தார் சீமான். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் கடந்த காலத்தை போன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலை மனதில் வைத்து திடீரென திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் கும்பகரண தூக்கத்தில் இருந்தது போல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் சில திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பட்டப்பகலில் பேக்கரி கடையில் கேக் வாங்க வந்த ஒருவர் பேக்கரி உரிமையாளரை தாக்குகிறார். அவருடன் வந்தவர்களும் பேக்கரி கடையில் மிகப்பெரிய அளவில் அட்டூழியத்தில் ஈடுபடுகிறார்கள். தன்னை அவர் ரங்கசாமியின் உறவினர் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இதே போன்றதொரு நிலைதான் முழுவதுமாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு தான். நாள்தோறும் கொள்ளைகள் அரங்கேறி வருகிறது. புதிதாக திருத்தப்பட்ட வக்பு சட்டத்திற்கு ஏற்கனவே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த சட்டம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வக்பு கமிட்டியில் இந்துக்கள் பலரும் சேர்க்கப்பட்டிருப்பது தேவையில்லாத மோதலுக்கு வழிவகுக்கிறது. மத கலவரத்தை தூண்டுவதற்காக தான் புதிய வக்பு திருத்தத்தை பாஜக அமல்படுத்தியுள்ளது. புதிய வக்பு திருத்தத்திற்கு புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என்ற அவர், புதுச்சேரியில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோதும் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோதும் காங்கிரஸ் தான் தலைமை தாங்கியுள்ளது. முன்னாள் முதல்வர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சிதான் புதுச்சேரியில் தலைமை ஏற்றது. அதேபோல காங்கிரஸ் தான் தற்போதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா கூறியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதிர்மறையாக பேசவில்லை. மாறாக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் எனவும், விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்றார். யாரும் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை என்றார். கூட்டம் கூடினால் அது அரசியல் ஆகாது என்றும், தனித்து நிற்பதற்கு வீரம் தேவைப்படுவதாகவும் அது தனக்கு இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. 28 சட்டமன்ற தொகுதிகளில் 14 ஆண் வேட்பாளர்கள், 14 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் மேடையில் பேசியதாவது: புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான முயற்சியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் அடிமைகள் என்று பெருஞ்சித்திரனார் அன்றே கூறினார். தமிழை பெருமையாக பேசிக்கொண்டே நாம் அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமை தலையிலிருந்து தமிழர்களை விடுவிக்கத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி உருவெடுக்கப்பட்டது. தமிழர் வரலாற்றை பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் இனி எழுத முடியும். மற்றவர்கள் மக்களின் வாக்குகளை பற்றி கவலைப்படுவார்கள். ஆனால் நாங்கள் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறோம். இன்று எதற்கெடுத்தாலும் இலவசம் என்கிறார்கள். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு வீழ்ச்சி திட்டம். தனி மனிதன் கையேந்தினால் அது பிச்சை, ஒரு நாடே கையேந்தினால் அது இலவசம். இந்திய கட்சிக்கு மும்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை. ஆனால் எங்களுக்கு தமிழ் மொழி கொள்கை மட்டுமே. இங்கு ஆள் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ தேவையில்லை. அரசியலின் அடிப்படை மாற வேண்டும். புரட்சியால் மட்டும்தான் அனைத்தையும் மாற்ற முடியும். ஊழல், லஞ்சம், கனிம வள கொள்கை என எல்லாம் கண்ணெதிரே தெரிகிறது. ஆனாலும் நாம் சகித்து கொண்டு அடிமையாக இருக்கிறோம். பெற்ற தாய் தனது குழந்தைக்கு சேவையாற்றுவது போலதான் ஒரு மன்னன் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிறது தமிழ் அறம். தமிழ்நாடு, புதுச்சேரி என பிரித்து பார்க்க வேண்டாம். இரண்டும் தமிழர் நிலம்தான். புதுவை தமிழரின் இன்னொரு தாய் வீடு.
காங்கிரஸ், பாஜக என இரு கட்சிகளும் ஆட்சி நடத்தியும் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை. எங்களுக்கு மாஹே ஏனாம் வேண்டாம், மாநில உரிமையே போதும். திராவிட மாடலே ஒரு பழைய மாடல். இதில் 2.0 வேறா? கால கொடுமை இது. கூட்டம் கூட்டினால் அது அரசியல் ஆகாது. கொள்கைதான் அரசியல். தனித்து நிற்பதற்கு தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் அந்த வீரர்கள். மற்ற கட்சிகளிடம் காசு இருக்கிறது, எங்களிடம் கருத்து இருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். அங்கு ஊழல், லஞ்சம் என்ற சொல்லே கிடையாது. ஆனால் இங்கு முதலீடு பெற அமெரிக்கா, பிரான்ஸ் போகிறார்கள். அங்கு இருப்பது போன்ற நேர்மை இவர்களிடம் இருக்கிறதா? தேர்தலை இன்று வாக்கை வாங்கும் சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அரசியலை முதலீடு செய்யும் தொழிலாக மாற்றி லாப நோக்கம் கொண்டதாக ஆக்கிவிட்டார்கள். குதிரைக்கு லாடம் கட்டுவது போல மக்களின் தலையில் கடனை ஏற்றுகிறார்கள். புதுச்சேரியில் தமிழ் வழி கல்விக்கு வாய்ப்பே இல்லை. முதலில் புதுச்சேரி மாநில தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும். கச்சத்தீவை கொடுத்தவர்கள் இன்று நாடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கச்சத்தீவை தராத தேசிய கட்சிகளுக்கு வாக்கு இல்லை என்கிற நிலையை மக்கள் உருவாக்க வேண்டும். இன்னொருத்தர் புதிதாக வந்திருக்கிறாரே, அவர் எதற்கு வந்தோம் என்று அவருக்கே தெரியவில்லை. சின்னம் எது என கேட்டால் தனது முகத்தை காட்டுகிறான். ஆன்றோரும் சான்றோரும் அரசியல் செய்த இடத்தில் இப்படி ஒரு நிலைமையா? 100 நாள் வேலை திட்டமே விவசாயத்தை முடித்துவிட்டது. இப்போது 150 நாள் வேலை திட்டம் என்கிறார்கள். 2006இல் ஐயா கருணாநிதி 2 ரூபாய்க்கு அரிசி போட்டபோது முன்வரிசையில் இருந்து கை தட்டியவன் நான். ஆனால் இன்று அரிசி 2 ரூபாய், கழிவறைக்கு 4 ரூபாய் என நிலைமை மாறிவிட்டது. நான் ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபாய் இலவசம் கொடுக்க மாட்டேன். ஆனால் 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன். வட இந்திய தொழிலாளர்கள் இங்கு அதிகம் வருகிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல இங்கும் உள்நுழைவு அனுமதி முறை கொண்டு வரப்பட வேண்டும். வட இந்தியர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. வெற்றியையும் தோல்வியையும் நாங்கள் சமமாகவே கருதுகிறோம். நாங்கள் தோற்றால் மக்களுக்காக தோற்போம். இனியும் தோற்போம். ஆனால் ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டோம். 0.5% வாக்கு வைத்திருப்பவர்களுக்கே பேரம் பேசுகிறார்கள் என்றால் 8% வைத்துள்ள எங்களிடம் பேரம் பேச மாட்டார்களா? ஆனால் மக்கள்தான் எங்கள் கூட்டணி, அதுதான் வலுவான கூட்டணி என்றார். புதுச்சேரிக்கு பேருந்தில் வந்த மூதாட்டியிடம் அன்பாக பேசி உதவி செய்வது போல நாடகமாடி அவரது பணம் மற்றும் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய மணிபர்ஸை திருடி சென்ற மதுரையை சேர்ந்த பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்தவர் மூதாட்டி சுமதி. இவர் நேற்று முன்தினம் மதியம் புதுச்சேரியில் உள்ள தனது மகள் உஷாவை பார்ப்பதற்காக நெய்வேலியிலிருந்து பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு வந்தபோது கடலூரில் இருந்து அதே பேருந்தில் ஏறிய பச்சை மற்றும் வெள்ளை நிற சுடிதார் அணிந்திருந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மூதாட்டி சுமதியிடம் சகஜமாக பேசிக்கொண்டு வந்துள்ளார். மேலும் தன்னை மதுரையை சேர்ந்த கங்கா என அறிமுகப்படுத்திக் கொண்ட அப்பெண் மூதாட்டி சுமதி மீது மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பேசியுள்ளார். இந்த நிலையில் பேருந்து முதலியார்பேட்டை மரப்பாலம் நிறுத்தத்திற்கு வந்தபோது பேருந்துவில் இருந்து மூதாட்டி இறங்கிய போது அவர் கொண்டு வந்த கைப்பைகளை எடுத்து கொடுத்து கீழே இறங்க அந்த பெண் உதவி செய்துள்ளார். இதனிடையே சுமதி பேருந்துவை விட்டு இறங்கிய சிறிது நேரத்தில் தனது பையை சோதித்த போது பணம் மற்றும் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய மணிபர்ஸ் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சுமதி வந்த பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் மடக்கி உள்ளே திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து அவர் திருடிய பர்ஸை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மதுரை வண்டியூரை சேர்ந்த கங்கா என்பதும் மாசிமக விழாவில் வரும் கூட்ட நெரிசலில் பொதுமக்களிடம் திருடுவதற்காக புதுச்சேரி வந்துள்ளார். மேலும் இவர் மீது கடலூர், வேலூர் பகுதிகளில் பல்வேறு திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து கங்காவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்கள் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் விதமாக தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற வாக்குத்தான் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இப்பேரணியை தேர்தல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாறன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர்.
கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் புதுவையின் தென்பகுதியில் கூடப்பாக்கம் கிராமத்தில் எல்லை தெய்வமாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மன் கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து ஹோமம், மூலமந்திர ஹோமம், மகா பூர்ணாஹிதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் லகு கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு. புதுச்சேரி சென்னை பிரஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நோயை கண்டறிவதில் நிலவும் சவால்கள் குறித்து சென்னை பிரஸ்ட் சென்டர் முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதால் நோய் கண்டறிதலில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும். இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய 3ம் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலமே துல்லியமான மற்றும் விரைவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறுபரிசோதனை தேவைப்படுவதும், அவர்களில் 62% பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராபி, மேமோகிராபி பரிசோதனை 1/3 பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற 9940049034 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும், இதில் 55% பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம். மார்பகத்தை அகற்றும் போதே நோயாளியின் சொந்த திசுக்கள் அல்லது சிலிகான் இம்ப்ளான்ட்டுகள் மூலம் மார்பக புனரமைப்பு செய்ய முடியும். இந்த நவீன சிகிச்சையின் வெற்றி விகிதம் 99% ஆகும். சிகிச்சை முடிந்து குணமடைந்த பிறகான வாழ்க்கை முறையை மேம்படுத்த ஹகுனா மடாடா என்ற பெயரில் ஒரு தன்னார்வ சேவையை இந்த மையம் நிறுவியுள்ளது. இது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு உணர்வு ரீதியான ஆதரவையும் துல்லியமான தகவல்களையும் வழங்கி அவர்களின் நீண்ட கால நல்வாழ்வை உறுதி செய்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திமுக நிர்வாகி செந்தில் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் மகன் முருக பூபதிக்கு காலாப்பட்டு தொகுதியின் இளைஞர் அணி அமைப்பாளர் பதவி ஏற்பு விழா மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா காலாப்பட்டில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் பிரபு முன்னிலையில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செந்தில் என்கிற ரமேஷ், மாநில இளைஞர் அணி சம்பத் எம்எல்ஏ தலைமையில் இந்த இணைப்பு விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாரதிய ஜனதாவை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதியை புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி NR காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செல்வ கணபதி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் இஸ்லாமியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வக்பு திருத்த சட்டத்தில் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத இருவரை சேர்க்க வேண்டும் என்ற பிரிவு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் சமூக செயல்பாட்டாளர்களும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாஜவை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதியை புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாரதிய ஜனதாவை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதியை வக்பு வாரியத்தில் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவருடைய நியமனத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வக்பு வாரிய விவகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுவதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினராக நியமிக்காத நிலையில் புதுச்சேரியில் RSS சேர்ந்தவரை நியமித்து இதன் மூலம் நாடு முழுவதும் இதனை நடைமுறைப்படுத்த மத்திய பாஜக அரசு முயல்வதாகவும் வக்பு வாரியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி நியமனத்தை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய அளவில் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாக பூஜை, ஹோமங்கள், பூர்ணாஹிதி, தீப ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்று பூர்ணாஹிதி, தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் வளாகத்தை சுற்றிலும் ரூபாய் 1,25,00,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் ரூபாய் 40.39 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள மேற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 32.02 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவிலில் சுற்றியுள்ள தெற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 42.12 லட்சத்திற்குமான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்கு வாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது.
இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதி அரசர் வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். அவர் தனது உரையில் பெண்கள் சட்டக்கல்வி பயில்வதோடு நிறுத்திவிடாமல் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் பயிற்சி பெறுமாறு மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இக்கால இளம்பெண் வழக்கறிஞர்கள் தொடக்க கால நீதிமன்ற பயிற்சியிலேயே சிறந்த முறையில் வாதாடும் திறமை பெற்றுள்ளதாய் கண்டு மிகவும் பெருமைப்படுவதாக கூறினார். மேலும் அவர் பேசுகையில் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறையைப் போலவே நீதித்துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து 8 அணிகளும், அரசு சட்டக்கல்லூரியில் இருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக்கல்லூரியில் இருந்து 10 அணிகளும் மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றனர். இறுதியாக சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றியுரையாற்றினார். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு ரமலான் மாதம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் 78ஆம் ஆண்டு நிறுவன நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை பள்ளிவாசலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணைத் தலைவர் அம்ருதீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான், மாவட்ட துணை செயலாளர் ரபீக், இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரிபாய், நகரமன்ற தலைவர் ஷேக் இஸ்மாயில் மற்றும் உருளையன்பேட்டை பள்ளிவாசை ஜமாத்தாரர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் அமைப்பு செயலாளர் முபாரக் பாய், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை பொறுப்பாளர் கோபால் மற்றும் முத்தமிழ் நகர் பொறுப்பாளர்கள் இளங்கோ, பாண்டு அமரன் மற்றும் நெல்லித்தோப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் வேலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினர். ஆரோவில்லில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த சைக்கிளத்தான் ஓட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் 58வது உதய தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிரீன் ரைடர்ஸ் சைக்கிள் குழுமம் சார்பில் சைக்கிளத்தான் இன்று காலை 4:15 மணிக்கு செட்டிடியூடி வளாகத்தில் துவங்கியது. 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டத்தில் 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் குயிலாப்பாளையம், பொம்மையார்பாளையம், ஈசிஆர் சாலை வழியாக காலாப்பட்டு, கீழ்புத்துப்பட்டு, நெசல், ஒழுந்தியாப்பட்டு, கிளியனூர் வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையில் இருந்து புளிச்சப்பள்ளம், இரும்பை, இடையஞ்சாவடி வழியாக செட்டிடியூடு வந்தடைந்தனர். இதேபோன்று 50 கிலோமீட்டர் தூரத்தில் 73 பேரும், 20 கிலோமீட்டர் தூரத்தில் 77 பேரும் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டர் 65 சிறுவர்கள் பங்கேற்றனர். இவர்கள் ஆரோவில் உட்புற சாலையில் இளம் சைக்கிள் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கிரீன் ரைடர் சைக்கிள் குழும நிர்வாகிகள் செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் திமுக பிரமுகர் சிவா எம்எல்ஏ மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகளை மகளிருக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதி துர்கா நகரில் வில்லியனூர் திமுக பிரமுகர் ரமேஷ் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த தேசிகன், அச்சுதன், சக்திவேல், பாஸ்கர், சசிகுமார், பிரகாஷ், சிவபிரகாசம், நடராஜன், குமார், வெங்கடேஷ், தீபன், குருநாதன், பாலா மற்றும் திமுக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
37ஆம் ஆண்டு மாசிமக வரவேற்பு நிகழ்ச்சி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி தீவனூர் விநாயகருக்கு சாரம் விஜய கணபதி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்க அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பொய்யாமொழி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று மறுநாள் காலை தீவனூர் விநாயகர் அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பாக செய்யப்பட்டு வழி அனுப்பி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விழாக்குழு தலைவர் ரவி, பாஸ்கர், துணை செயலாளர் சி. முருகன், வேலவன், செயற்குழு உறுப்பினர் சிவராமன், பன்னீர் மற்றும் ஊர் மக்கள் விழாவில் கலந்து கொண்டு விநாயகருக்கு சிறப்பாக வழி அனுப்பி விழா செய்தனர். வில்லியனூர் திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி சமேத ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி வராகமூர்த்தி ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ பெரியாழ்வார் திருத்தொண்டு திருச்சபை சார்பில் திருமலை திருப்பதிக்கு 28ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி இன்று ஆரம்பமானது. இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியானது மனிதநேயம், சமூக ஒற்றுமை, இயற்கை பாதுகாப்பு, மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் இன்று அதிகாலை 4 மணிக்கு பெரியாழ்வார் திருத்தொண்டு சபை குழுவினர் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரை துவங்கினர். நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் மற்றும் லயம் அன்பு ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில பிஜேபி ஓபிசி தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், சமூக சேவகி விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் சாந்தி, எஸ்பி வித்யாலயா நிர்வாக இயக்குநர் அனுராதா ராஜகோபாலன், திருவாதிரை நாட்டியாலயா நிர்வாகி டாக்டர் திரிபுர சுந்தரி குகன், ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் கும்சி, மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அமுதவாணி, டேக்னோவா இயக்குனர் வித்யாவதி ராமச்சந்திரன், இந்தியன் வங்கி உதவி மேலாளர் அங்கம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் மேம்பாடு, சமூக வளர்ச்சியில் மகளிரின் பங்கு, சமூகத்தில் மகளிர் அடையும் சிறப்பு நிலை குறித்து விளக்க உரை வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிறப்பு நிகழ்வாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நடனமாடியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மகளிர் தினத்தையொட்டி தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான் போட்டி, 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரிக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகம். ஒரே மேடையில் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்தார் சீமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.